அவன் என்ன மதிக்கலையே, இவன் என்ன மதிக்கலையே, அவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன புரிஞ்சுக்கலையே. அம்மா சில சமயத்தில் பெண்கள் சொல்லுவாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்கலை. இவங்க பெரிய சைவ சித்தாந்த பாடத்திட்டம், இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு கையில் கொடுப்பாங்கல்ல. என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னா நீங்கள் என்ன தொல்காப்பிய சூத்திரமா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஓடி போச்சு. நான் வள்ளலா கஞ்சனான்னு என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கும் தெரியாது. ஏன் எப்போ அள்ளி விடுவேன்னு தெரியாது, எப்போ ஏன் இதை செலவு பண்ணேன்னு நான் கேட்பேன்னு தெரியாது. இது ஏன் செலவு பண்ணேன் அப்படிமே. சில சமயம் 5000 10,000 கணக்கு கூட குறையும், விடு அப்படிமே. சில சமயம் 50 ரூபா கணக்கில் குறையும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, கணக்கு எழுதி வச்சியா, அதை கவனிச்சியா, இப்படி இல்லாமல் என் பணத்தை முழுக்க ஒழிச்சுடலான்னு நினைக்கிறியா? ஏன்னா அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5 ரூபாய் பெருசாக எடுத்துக்கிட்டோம், அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5000 ரூபாய் பெருசாகவே எடுத்துக்கல. எதுக்கு சொல்ல வரேன், எல்லா நாளும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நான் இதுக்கு காரணம் சொல்லட்டுமா? சைக்காலஜியில் நீங்கள் ஒரு மனிதனே அல்ல, உங்கள் டிஎன்ஏல உங்கள் தாத்தா இருக்கிறார், தாத்தாக்கு தாத்தா இருக்கிறார், அம்மா வழி தாத்தா இருக்கிறார், அப்பா வழி தாத்தா இருக்கிறார், அம்மா வழி பாட்டி, அப்பா வழி பாட்டி. உண்மையாக சொல்கிறதா இருந்தால் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்த கூட்டணி தான் நம்ம. அப்போ நம்ம எப்படி சார் ஒரே மாதிரி இருக்க முடியும்? திடீர்னு தாத்தாவுக்கு தாத்தா வெளியில் வருவார், திடீர்னு அப்பாவுக்கு அப்பா வெளியில் வருவார், திடீர்னு தாத்தாவுக்கு தாத்தா கொலை பண்ணலாமான்ற அளவுக்கு கோபத்தில் போய் நிற்பார். இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டிஎன்ஏக்குள்ளே எல்லாம் ப்ரோக்ராம் ஆகி உள்ளே உட்காந்துருக்கு. பரம்பரை ஜீன், அந்த ஜீனில் ஏறி உட்காந்து உள்ளே வருது, மாற்ற முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன், ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். மேலும் இதுபோன்று இவரின் பேச்சை மிக நீளமாக இல்லாமல் சுருக்கமாக காண என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.